தனுஷ் எங்களுடைய மகன் என்று கதிரேசன் மீனாட்சி தம்பதி மேலூர் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இந்த வழக்கில் இறுதியாக கடந்த மாதம் 28ஆம் தேதி மதுரை ஹைகோர்ட்டில் நடிகர் தனுஷ் ஆஜரானார். அப்போது அவரது அங்கு அடையாளங்களை மதுரை அரசு ஆஸ்பத்திரி டீன் வைரமுத்து ராஜா தலைமையிலான குழு சிபாரிசு செய்தது. இந்த நிலையில் டாக்டர் தாக்கல் செய்த அறிக்கையில் சிறிய அளவிலான மச்சம் லேசர் சிகிச்சை மூலமாக எந்த தடையும் இல்லாமல் நீக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கதிரேசன் மீனாட்சி தம்பதியினர் கூறியதாவது: தனுஷ் எங்களுடைய மகன் என்று நிரூபிப்பதற்காகத்தான் போராடி வருகிறோம். எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தனுஷின் அங்கு அடையாளங்கள் லேசர் சிகிச்சையின் மூலமாக மறைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் அறிக்கையில் கூறப்பட்டது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழகமே எங்களை ஏமாற்றுக்காரர்கள் என்று கூறியது. இருந்தாலும் நாங்கள் எங்கள் முயற்சியை கைவிடவில்லை. இப்பொழுது நீதி எங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. தனுஷ் எங்களது மகன்தான் என்பதை நிரூபிக்க எங்களுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே போதும் என்று கூறியுள்ளனர் கதிரேசன் மற்றும் மீனாட்சி. நாங்கள் பணம் காசுக்கு ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையை தொடரவில்லை. நடிகர் தனுஷ் எங்கள் மகன்தான். 16 வயதில் வீட்டை விட்டு வெளியே சென்ற எங்கள் மகன் கலைச்செல்வன் சினிமாவில் தனுஷ் என்ற பெயரில் நடித்து புகழ்பெற்று இருக்கலாம். ஆனால் தனுஷ் எனது தாய் தந்தை கதிரேசன் மீனாட்சி தான் என்று நீதிமன்றத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமே எங்களுக்கு போதும். பணம் காசு தேவையில்லை என்று கூறியுள்ளனர் கதிரேசன் மற்றும் மீனாட்சி தம்பதியினர். இதனால் தனுஷுக்கு தொடர்ந்து பல நெருக்கடிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இந்த நிலையில் இப்பொழுதுதான் அவர் சுசி லீக்கிலிருந்து தப்பித்து திருப்தியாக இருந்தார். ஆனால் இந்த பிரச்சனையால் மீண்டும் தலைகுனிந்து நிற்க வேண்டிய நிலைமை தனுஷிற்கு ஏற்பட்டுள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் நீதிபதி நீதியை அறிவித்து விடுவார் என்ற நிலையில் மிகுந்த கொண்டாட்டத்தில் இருக்கின்றனர் கதிரேசன் மற்றும் மீனாட்சி. பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் 2 நாட்கள். மேலும் இது மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தனுஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மேலும் சினிமா செய்திகளுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.